எவ்வளோ தூரம்பா? 2 கிலோமீட்டர். எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டர் ரஃபி? 2 கிலோமீட்டர். முடியல. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கேட்டா 2 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் சுதந்திர குளியல். தட் மீன்ஸ் ஃப்ரீடம் பாத். அதுக்கு சோப்பு ஷாம்பு மட்டும் இல்ல, தண்ணியே தேவையில்லையா? ஜட்டியே தேவையில்லை. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. இன்னைக்கு நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம ரெடில்ஸ் வழியாக தான் போகணும். ரெடில்ஸ்லேருந்து தடாவுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டை எடுத்து காலாஸ்திரி ரோடில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு நல்லாயிருக்கும். வரதாயா பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வரும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு சைன் போர்டு இருக்கும். அதை பார்த்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹோட்டல்ஸுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நேராக நீங்கள் இதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபால்ஸுக்கு. ஸோ அங்கே கூட டீயோ ஸ்நாக்ஸோ தான் கிடைக்கும். இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை. இந்த ஒத்தையடி பாதையில் ரொம்ப தூரம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து புழுதிமண் பாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து வெயில் நேரத்தில் போகிறதுக்கு ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ மழை நேரமாக இருந்தால் பனி நேரத்துலலாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபால்ஸோட பார்க்கிங்கை வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பார்க்கிங்கில் வந்து போர்டில் ஜிலேபி எல்லாம் பிச்சு போட்டிருப்பாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கும் பார்க்கிங் 50 ருபீஸ் தான். இதே 4 வீலருக்குன்னு காருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து கார் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 4 பேர் போனதுனால 4 என்ட்ரி டிக்கெட்டும் ஒரு கார் பார்க்கிங்கும் 500 ருபீஸ் பே பண்ணி நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய காரு நிறைய ஆட்டோஸ்லாம் கூட ஆப்போசிட்டில் வந்தது. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. தைரியமாக தான் போகலாம், எந்த பிரச்சனையும் சேஃபாக தான் இருக்கும். ஹாலிடேஸ்ன்றதுனால கார் பார்க்கிங் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களை வந்து 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே காரை பார்க் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாரும் போல் நாங்களும் சைடில் ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கே வந்து ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரித்தோம். இன்னும் எவ்வளோ தூரம்பா? 2 கிலோமீட்டர். இன்னும் எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். இப்படி தாங்க 2 கிலோமீட்டர் சொன்னதுனால நாங்களும் வந்து சரி வேகமாக நடக்க ஆரம்பித்தோம் 2 பேருமே. இது வந்து ஹாலிடேஸில் போனதுனால தான் இவ்வளோ க்ரௌடெல்லாம் இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் போனால் ஃபால்ஸ் வருமா? மாலிக்கு வந்து மங்கி கிட்ட எல்லாம் பேசிட்டே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். எவ்வளோ கிலோமீட்டர் ரஃபி? 2 கிலோமீட்டர். வந்துட்டோம். இந்த மாதிரி 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்த அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லலாம் வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஃபால்ஸ் வாட்டர் வர ஃப்ளோ இடத்துலலாம் வந்து நின்று நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களே நாக்கு தள்ளுது, முடியல. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் கேட்டால் 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. மறுபடியும் 2 கிலோமீட்டர் வாங்க போய் பார்ப்போம். ரொம்ப தூரம் நடந்து நாங்களுமே வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து வயசானவங்களையும் வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லைன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே டவுனில் இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல லெஃப்ட்டில் இறங்கி பார்த்தோம். அங்கே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸோட வாட்டர் ஃப்ளோ வர இடத்துல நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மெயின் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் குளிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ மாலி கூட நாங்கள் எப்படி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில. போற இடமோ போர்க்கலாம். அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் எவ்வளவு இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. ஃப்ரீடம் பாத். அதுக்கு சோப்பு ஷாம்பு மட்டும் இல்ல, தண்ணியே தேவையில்லையா? ஜட்டியே தேவையில்லை. மெயின் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்டர் ஃபால்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வரும். அதுதாங்க இது. இந்த பிளேஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் கட்டியாக நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து ஏகப்பட்ட வந்து க்ரௌடு வந்துட்டாங்க. ஹாலிடேஸில் போனது தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் மரத்துலேருந்து மக்கள் எல்லாமே கீழே தண்ணியில் குதிச்சு நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வாட்டர் எதுவுமே வந்து க்ளீனாகவே இல்லை. ஏன்னா க்ரௌடு அதிகமானதுனால எல்லாமே தண்ணி கலங்கிடுச்சு. இதே வந்து காலையில் போனால் நல்லா க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ போயிடுங்க. மத்தியானத்துக்கு மேலே தண்ணி வந்து க்ளீனாகவே இருக்காது. ஸோ அதனாலவே வந்து நாங்களுமே வந்து உள்ளே இறங்கி குளிக்கவே இல்லை. ஏற்கனவே நாங்கள் குளிச்சுட்டு வந்ததுனால அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒரு நடப்பாதை மாதிரி பிரிட்ஜ் மாதிரி அமைச்சிருக்காங்க. காற்று தான் வந்து பயங்கரமாக அனலாக குதிக்குது.
நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மாலைக்கு வந்து வீட்லயாவது ஜாலியாக இருந்திருப்பாரு. பட் இங்கே வந்து வெயிலில் வந்து ஓரளவுக்கு வெந்து போய் ஃபைனலாக வந்து குளிச்சிட்டார், ஜாலியாக என்ஜாய் பண்ணார். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரை சொல்லி கொடுக்குறா? கூட்டமாக வராங்க, பஸ்லலாம் வராங்க. எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது சேஃப் கிடையாது. அதே மாதிரி பெரியவங்கள வயசானவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. அவங்களுமே வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நாங்களே வந்து வெயிலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நடந்து போயிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே வந்து சீக்கிரமாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. தேங்க்யூ.